சென்னை கிண்டியில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பிரச்சார வாகனத்தை தவிர மற்ற வாகனங்களில் கொடிகளை அப்புறப்படுத்த கூறிய தேர்தல் பறக்கும் படையினருடன் அதிமுக தேமுதிக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெங்கட், என்ன நடந்தது? வணக்கம் கனிமொழி. தமிழகத்துல ஒரே கட்டமா ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமா வாக்கு சேகரிப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் இன்று கிண்டியில வாக்கு சேகரிக்க வரும்பொழுது அவர் வருவதற்கு முன்பாக அவருடைய பிரச்சார வாகனம் அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வாகனத்தை தேர்தல் பறக்கும் படை சோதனை மேற்கொண்டனர். அதன் பிறகாக அந்த வாகனத்தை பின்தொடரக்கூடிய 2 வாகனத்திலும் கொடி கட்டப்பட்டிருந்தது. அந்த கொடிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என தேர்தல் பறக்கும் படை கூறினார்கள். உடனே அங்க இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் திமுக உடைய வேட்பாளருக்கு பின்னே வரக்கூடிய வாகனங்கள்ல திமுக கொடியை கழட்ட சொல்லி நீங்க கூறவில்லை, எங்கள் கொடியை மட்டும் ஏன் நீங்கள் கழட்ட கூறுகிறீர்கள் என்று அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த நேரத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அங்க இருக்கக்கூடிய தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது புகார் இருந்தால் அதற்கென்று தனியாக செயலி உள்ளது, அந்த செயலியில் நீங்கள் புகார் கூறுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என கூறினர். அதன் பிறகு ஜெயவர்தனிடம் இது குறித்தான கேள்வி எழுப்பும் பொழுது நாங்கள் தேர்தல் ஆணையம் கூறுவது போலதான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம், எனது வாகனத்தை தேர்தல் பறக்கும்படி சோதனையிட்டுக் கொள்ளலாம் என அவர் கூறியிருக்கிறார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.